ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம அரபிக் நம்பர்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். அரபிக் நம்பர்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே 1ல இருந்து 10 வரைக்கும் ஷார்ட்ஸ்லயும் படிச்சுட்டோம். பெரிய வீடியோல நான் போட்டிருப்பேன். இது வந்து பார்க்காதவங்களுக்காக நான் சொல்றேன். இன்னைக்கு நம்ம 11ல இருந்து தான் படிக்க போறோம். 11ல இருந்து 20 வரைக்குமே நான் ஏற்கனவே பெரிய வீடியோ போட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு குடுக்குறேன். பார்க்காதவங்க பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 11 வந்து நம்ம தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? 10 + 1 11 அப்படி தானே சொல்லுவோம். ஆனா அரபில வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். 11 அப்படியே தான் சேம் போட்டுக்கிறோம். ஆனா எப்படி சொல்லணும்னா, அஹத் அஷ்ரா அப்படின்னு சொல்லணும். அஹது, அவ்வல், வாஹிது இந்த 3க்குமே வந்து 1ன்னு அர்த்தம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இல்லையா? இப்ப இங்க நம்ம அஹதுங்கிறத முன்னாடி கொண்டு வந்துட்டோம். அஷ்ரானா 10 படிச்சோம் இல்லையா? அத என்ன பண்றோம்? பின்னாடி போட்டுர்றோம். அஹதுக்கு அப்புறமா அஷ்ராவ போட்டுர்றோம். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? இங்க 1 தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அஷ்ரா வந்து பின்னாடி இருக்கு. ஓகேவா? 1 ஃபர்ஸ்ட்ல இருக்கு. 10 பின்னாடி இருக்கு. இப்போ இதுதான் டிஃபரன்ஸ். வேற எதுவும் இல்ல. கஷ்டமாலாம் இருக்காது. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும். அப்புறம் போக போக ஈஸியா இருக்கும். 11க்கு அரபில என்ன சொல்லணும்? அஹத அஷ்ரா அப்படின்னு சொல்லணும். அஷ்ர அஹதுன்னு சொல்லிறக்கூடாது. அஷ்ரானா 10 தானே. அஹதுனா 1 தானே. அப்ப 11ன்னு சொல்லி அப்படி சொல்லிறக்கூடாது. அஹத அஷ்ரான்னு தான் அரபில சொல்லணும். அஹத அஷ்ரானா 11 அப்படின்னு அர்த்தம். அஹத அஷ்ரா, அஹத அஷ்ர் அப்படின்னாலும் 11 அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். ஓகேவா? ஈஸியா இருக்கா? இனி நம்ம அடுத்தடுத்து நம்ம ஷார்ட்ஸ்ல நம்ம ஒவ்வொன்னா அப்படியே நான் சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.